God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 6வது வீடியோவிலையும் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லி நாம் இந்த தலைப்பிலே ஒலிவ மரத்தை குறித்தும் அதன் பயன்பாட்டை குறித்தும் ஒலிவ மரம் எதை குறிக்கிறது என்பதை குறித்தும் நாம் இதற்கு முந்தின வீடியோக்களில் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நாம் அந்த ஒலிவ மரத்தை குறித்தும் அதன் பயன்பாட்டை குறித்தும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் யார் என்பதை குறித்தும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை நாம் தெளிவாக பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 104வது சங்கீதம் ஸ்தோத்திரம் 15வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த நாளில் பாருங்க, நமக்கு இந்த 104வது சங்கீதத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். அப்ப இந்த திராட்சை ரசம் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அவனுக்கு முகக்கலையை உண்டாக்கும் எண்ணெயையும் அவனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். இந்த 3 விதமான காரியங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், முகத்திற்கு கலையை உண்டு பண்ணக்கூடிய எண்ணெய் ஸ்தோத்திரம், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கக்கூடிய ஆகாரம். பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த ஜனங்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய முகத்திற்கு ஒரு கலையை உண்டாக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் நிறைய பியூட்டி பார்லர் இதெல்லாம் போவோம், எல்லாம் சரிதான், சோதரம். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம முகத்துக்கு தேய்க்கக்கூடிய அந்த எண்ணெய் தான். சோதரம். அந்த வேதத்தில் ஒலிவ எண்ணெய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒலிவ எண்ணெயை தான் எண்ணெய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம். நமது இந்திய நாடுகளிலும் மற்ற நாடுகளிலெல்லாம் ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய எண்ணெய்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒலிவ எண்ணெய் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே பயன் தரக்கூடிய ஒரு எண்ணெயாக இன்று காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது நாடுகளிலே நாம் அதை ஸ்தோத்திரம் பயிர் செய்யாவிட்டாலும் அந்த எண்ணெய் வகைகளை நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முகக்கலையை உண்டு பண்ணுவதற்கு நமக்கு தேவையானது எண்ணெய் தான். நம்ம நாட்டில் தேங்காய் எண்ணெய் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து முகத்தில் லைட்டாக தேய்ச்சோம்னா நமக்கு இருக்கிறதான அந்த வடு வங்கு எல்லாமே மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் இயற்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆயில் தான் இந்த ஒலிவ எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனிதர்களுக்கு இவ்வாறாக ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆயிலாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நாம் இதை பயன்படுத்துவோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் கண்ட மருந்துகளை பயன்படுத்தி தங்களுடைய முகங்களை கெடுத்து கொள்ளாதபடி நல்ல ஸ்தோத்திரம் இவ்வகையான நேச்சுரலான இயற்கையான ஒரு மருந்துகளை, இயற்கையான ஆயில் வகைகளை, எண்ணெய் வகைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் பயன்படுத்தி ஸ்தோத்திரம் நீங்கள் பயன்பெறுங்க. ஸ்தோத்திரம். ரசாயன பொருட்களை தேவனுடைய பிள்ளைகள் உபயோகிக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்கள் உடம்புக்கு தான் கேடு. ஸ்தோத்திரம். தேவன் அதை என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய முகத்துக்கு கலையை உருவாக்கக்கூடியது எண்ணெய் தான். எண்ணெய் பூசினாலே இப்போ லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிங்கனாலே உங்கள் முகம் நல்லா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களை, இந்த இடத்துலையும் கூட நாம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடங்காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்திற்கு வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. ஜலப்பிரளயத்துல சோதரன் நோவாவின் குடும்பம் அந்த பேழையில தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. வானத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்வதங்கள் எல்லாம் மூழ்கிருச்சு, மலைகள் எல்லாம் மூடப்பட்டாச்சு. மலைகளுக்கு மேல இந்த கப்பல், இந்த பேழை அப்படியே மிதந்துக்கிட்டு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சில ஒரு வருடத்துக்கு கழிந்தப்போ அங்க தண்ணி குறைஞ்சிருச்சா என்னன்னு பார்க்கறதுக்காக அவர் ஒரு ஜன்னலை திறந்து ஒரு புறாவை வெளியே விடுறார். ஸ்தோத்திரம். அந்த புறா போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு அது உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அது உட்கார்றதுக்கு இடம் இல்லாதனால அது மறுபடியும் திரும்பி ஸ்தோத்திரம் அவர்கிட்ட அந்த கப்பலுக்கே திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்தப்போ அவர் அதை கையை நீட்டி பிடிச்சி தன்னோட சேர்த்துக்கிட்டார். ஸ்தோத்திரம். திரும்ப 7 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு 7 நாள் பொறுத்து இருந்துட்டு மறுபடியும் அதை புறாவை வெளியே விடுறாரு. ஸ்தோத்திரம். வெளியே விட்டப்போ அது சாயங்காலத்துல அது திரும்பி வருது. காலையில விட்டுருப்பார் போல. அது சாயங்காலமா என்ன செய்யுதுன்னா மறுபடியும் அந்த பேழை இருக்கிற அந்த பேழைக்குள்ளேயே மறுபடியும் அந்த பேழைக்குள்ளே வந்துடுச்சு. அதை கை நீட்டி பிடிச்சி பேழைக்குள்ள தன்னிடத்துல சேர்த்துக்கிட்டார். பாருங்க, அது வாயில ஒரு இலை இருக்கு. நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு இலைய வாயில கொத்திட்டு வருது. அதனோட அழகுல ஒரு இலை இருக்கு. அந்த இலையை கொத்திட்டு வந்து பார்க்கும் அந்த இலை என்ன இலையா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஒலிவ இலை. ஒலிவ இலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தண்ணிக்குள்ள கிடந்த ஒரு ஒலிவ இலை நீங்களும் நானும். ஸ்தோத்திரம். காப்பாற்றது யாரும் இல்லை, நாதி இல்லை. சாபத்திலையும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மாண்டு மடிஞ்சு குருட்டாட்டத்திலையும் அஞ்ஞானத்திலையும் ஸ்தோத்திரம். உலகத்துல நமக்கு ஆறுதல் செய்ய, ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க யாருமே இல்லைங்கிற நிலைமையில இருந்த நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒலிவ இலையை போல் தண்ணீரிலே மிதந்து கொண்டு தத்தளித்து கொண்டிருந்த அந்த ஸ்தோத்திர ஒலிவ இலையை போல நாம் தத்தளித்து கொண்டிருந்தோம். புறா பரிசுத்த ஆவியானவர். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். புறா என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறா வடிவத்துல ஆண்டவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் சொல்லப்பட்டபடி இந்த புறா எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. அந்த ஒலிவ இலை எதை குறிக்குதுன்னா நம்மளை குறிக்குது, விசுவாசிகளை குறிக்குது, தேவனுடைய பிள்ளைகளை குறிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தண்ணியில மறந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. தண்ணிக்குள்ள அந்த மரத்துல அப்படியே இருந்திருக்கு, தத்தளிச்சுக்கிட்டு. அதுல ஒரு இலையை மட்டும் கொத்திக்கிட்டு வந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணிக்குள்ள இருந்து உங்களை என்னை இந்த பாவமாகி இந்த ஜன சமூகத்திலிருந்து சாபத்துக்குள்ளிருந்து நம்மளை மீட்டு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். அவர் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு இயேசு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்கிற ஒரு நபர் இல்லை என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இந்த உலகத்திலே குப்பையும் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகம் அனைத்திற்குமே அவர் ஆசீர்வாதமாக, ஒரு வெளிச்சமாக, ஒளியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது நீங்க தான். அந்த ஒலிவ இலை, நான் தான் அந்த ஒலிவ இலை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை ஆண்டவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஒலிவ இலையை தாங்க உங்களை என்னையும் குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வீடியோக்குள்ள எல்லாம் நீங்க போய் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இன்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்தில் திரும்பி வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரமாக சுற்றி திரிய வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்தை அனைத்து மக்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? அறிவித்தாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏதாவது ஒரு வழியில நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க நேரடியா போய் வீட்டுக்கு போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. ஸ்தோத்திரம். டெக்னாலஜி தெரிஞ்சவங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆண்டவர் நாமத்தை பத்தி பேசுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பேசுங்க. ஸ்தோத்திரம். நெட்வொர்க்கை பயன்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஏன் ஃபோனை வச்சிருக்கீங்க? ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் ஃபோன் கொடுத்துருக்குற அந்த ஃபோன் மூலியாக ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பறைசாட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அந்த ஒலிவ இலையைப் போல இந்த உலகத்திலிருந்து உங்களை என்னையும் தேவன் தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காகவே நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறார். நாம் அதை செய்யாவிட்டால் நமக்கு ஐயோ, நாம் அதை செய்யவில்லை என்றால் நமக்கு ஐயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தேவனுடைய இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்ததாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியர்களே, நீங்க அதை கண்டிப்பா நம் தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம். நமக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவில் நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினால் நிலைத்திராதிருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறஜாதி மக்களையும் ஸ்தோத்திரம் யூதர்களையும் ஒலிவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அதாவது நாம காட்டு ஒலிவ மரம். யாரு? புறஜாதி மக்கள், யூதர் அல்லாத இனத்தை சேர்ந்தவர்கள் காட்டு ஒலிவ மரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களை ஒலிவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவிசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் அந்த எருசலேம் ஆகிய அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் வெட்டப்பட்டு சகல நாடுகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல இந்த புறஜாதியாருக்கு ஒரு வாய்ப்பு. ஸ்தோத்திரம். புறஜாதி மக்கள், யூதர்கள் அல்லாதவர்களுக்கு, எல்லா நாட்டு மக்களுக்குமே, இனத்தவருக்கும் ஒரு சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஜனமாக அவருடைய ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்வதற்கும் பாவங்களற கழுவப்படுவதற்கும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு என்றும் ஒரு வாய்ப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அவர்கள் வெட்டப்பட்ட அந்த இடத்திலே நம்மை ஒரு ஒட்டு மரமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஒட்டு ஒலிவ மரமாக, காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை, காட்டு ஒலிவ மரம் என்றால் காய்க்காது. அந்த காட்டு ஒலிவ மரத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? எந்த காய்கனி எடுத்து பயன்படுத்தவே முடியாது. பயன்பாட்டுக்கு எதுவுமே ஆகாது. ஸ்தோத்திரம். அதுதான் காட்டு ஒலிவ மரம். ஸ்தோத்திரம். இந்த காட்டு ஒலிவ மரத்திலிருந்து எந்த காய்கனியும் நம்ம மனிதர்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது மோசமான ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், நீ காட்டு ஒலிவ மரம் இருந்த புறஜாதிகள். ஸ்தோத்திரம். யூதர் அல்லாதவர்கள்லாம் காட்டு ஒலிவ மரம், யூதர்கள் சுபாவ ஒலிவ மரம்.
இயற்கையானது. ஸ்தோத்திரம். அந்த மரத்தில் அவர்கள் வெட்டப்பட்ட இடத்துல உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? யூதர்கள் இனத்தை சேர்ந்தவர்களாக ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க என்ன செய்யக்கூடாது? யூதர்களை குறை சொல்லக்கூடாது. அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெட்டப்பட்டதினால் அந்த இடத்திலே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மக்களே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எங்கேயும் பாருங்க ஒலிவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே காட்டு ஒலிவ மரம், சுபாவ ஒலிவ மரம். யூதர்கள் புறஜாதி மக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர் அல்லாதவர்கள். பாருங்க இங்கேயும் கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒலிவ மரத்தை இங்கே முன்னிறுத்தி பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க காட்டு ஒலிவ மரம். இன்னைக்கு அந்த காட்டு ஒலிவ மரமான நாம அந்த இஸ்ரவேல் என்கிறதான அந்த பேரிலே நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய தரமே ஸ்தோத்திரம். மேன்மை பாராட்டாமல் இருப்போம். யூதர்களுக்கு எதிரான வார்த்தைகளை பேச வேண்டாம். ஸ்தோத்திரம். அவர்கள் ரட்சிக்கப்படாதது தேவனுடைய திட்டம். அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்ததினால் நாம் அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களானால் நாம் இன்றும் சாபத்திலும் பாவத்திலும் இருந்து கிடந்திருப்போம். ஆண்டவரை பற்றி நமக்கு எந்த ஒரு அறிவும் இல்லாமல் வாழ்ந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெட்டப்பட்ட இடத்தில் வெறுமையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களையும் என்னையும் அந்த ஆண்டவர் அந்த காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை அவர் அந்த இடத்திலே ஒட்ட வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம இந்த வசனங்களை வாசித்தப்போ ஸ்தோத்திரம், இந்த ஒலிவ மரத்தினுடைய இந்த தன்மைகளை குறித்தும் ஒலிவ மரத்தினுடைய நன்மைகளை குறித்தும் இந்த ஒலிவ மரம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுது, ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த ஒலிவ மரத்தை விவரிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் இந்த கடந்த வீடியோக்கள் எல்லாம் பாருங்க. ஸ்தோத்திரம். பார்த்துட்டு ஸ்தோத்திரம், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆமென்.